எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நிலப்பொன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். அது என்னென்னா சிக்கன் சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மைதா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறமா சிக்கனை வந்து நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா தூளெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு வந்து ரோல் பண்ணி ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க செய்யலாம். இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு மைதா மாவு வந்து நல்லா உப்பும் தண்ணியும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மைதா போட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா தட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நீங்கள் இது வேணும் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு 2 கரண்டி வந்து கடலெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ கடலெண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் இஞ்சி பூண்டை தட்டி வச்சதை போட்டுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சா நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம நல்ல பீஸாக கட் பண்ணி வச்சா நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்ச எல்லா மசாலா தூளையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வெந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து ஸ்டஃப் ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துச்சு. நம்மளுக்கு வந்து சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சமோசா ஃப்ரை பண்ணுறக்கு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிட்டோம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த சிக்கன் சமோசாவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும். நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா வேகாது. ரொம்ப ஸ்லோவாக வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சூடான சுவையான சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.